இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் அண்ட் ஜூனியர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃப்ரீயான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலில். டெய்லியும் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து டிக்டேஷன் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரோக்கோடு எழுதி எப்படி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எழுதுறது அப்படின்றதையும் டெய்லியும் 1 by 1 பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து October 15 அப்படின்னா நமக்கு February எக்ஸாம் வைக்கங்குள்ளேயும் நம்ம புக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஷார்ட் அண்ட் முதல்ல எழுத ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ரெகுலராக டெய்லியும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஐ திங்க் அதில் வந்து ஒரு 75லேருந்து 80க்குள்ளே இருக்கும் எக்ஸசைஸ் வந்து டோட்டலாக. கட்டாயம் நம்ம ஜான்லாம் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ரிவிஷன் கூட பண்ணலாம். டெய்லியும் ஒவ்வொரு எக்ஸசைஸாக வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் 2 or 3 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். யாருக்காவது வில்லிங் இருந்தால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் நாளைக்கு வந்து 1981 ஜூனியர் புக்கிலேருந்து டிக்டேஷன் நடக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கே நாளே நான் சொல்லிடுவேன், நாளைக்கு இந்த ஸ்பீடுன்னு சொல்லிட்டா. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தால், டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுனா இன்றைக்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஈவினிங் டைமில் வந்து சொல்லிடுவேன், இந்த எக்ஸசைஸு வித் கிராமலாக்ஸு ப்ரேசஸ் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கூடவே சேர்த்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் நான் கொடுத்துறேன். ஸோ யாருக்காவது வில்லிங் இருந்து கட்டாயம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக வந்து February மாதம் நடக்கிற ஷார்ட் அண்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். 90% வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஒரு 10% வந்து நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் அவங்க டிக்டேஷன் பண்ணுறதுல எக்ஸாமில் தான் இருக்கும். ஸோ நம்ம சைடு இருந்து நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெகுலராக, அப்புறம் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது நோட் பண்ண வேண்டியது எல்லாமே இனிமேல் ரெகுலராக நம்ம பார்ப்போம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் சீனியரும் நம்ம சைட் பை சைட் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் ஜூனியர் வந்து இப்போ முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவில் இருக்கோம், சரி பண்ணலான்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 பேர் கேட்டிருக்காங்க. டெய்லி நீங்கள் ஒவ்வொன்று பண்ணிங்கன்னா நாங்களும் ரெகுலராக இப்போ கொரோனா நேரத்தில் வீட்டில் இருக்கனால டெய்லியும் ஒவ்வொன்று பண்ணிகிட்ருப்போம். நாங்களாக இப்போ ஓனாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு நாள் அடுத்த நாள் பண்ணிக்கலான்ட்டு இருப்போம். இப்போ இதில் கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணி வந்திங்கன்னா நாங்களும் உங்கள் கூடவே சேர்ந்து வரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது யூஸ் பண்ணிக்கணும் வில்லிங்னஸ் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.